ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி அடுப்பு இல்லாத ஒரு மலாய் அச்சார் பண்ணிக்கலாம் வாங்க. இது மலாயில் இருக்கிற முஸ்லீம்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு அச்சார். இதுக்கு அடுப்பு வேண்டாம், வெயில் வேண்டாம், எண்ணெய் வேண்டாம், தாளிக்க வேண்டாம், எதுவுமே வேண்டாம். வாங்க, இதுக்கு ஒரு 15 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன், ஒரு 6-7 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். இப்போது இந்த பேரிச்சம்பழத்துக்குள்ளே இருக்கிற இந்த கொட்டை எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுறலாம். எல்லாத்தையும் எடுத்து இதை சுத்தம் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த கொட்டை இல்லாத இந்த பேரிச்சம்பழம் கிடைக்கும், இந்த ஈராந்து கிடைக்கும், கருப்பாக இருக்கும், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது கிடைக்கல, இந்த பேரிச்சம்பழம் தான் கிடச்சிச்சு. இதுவுமே நல்லாயிருக்கு, ஆனால் அது இன்னும் ஜூஸியாக, இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் இருக்க இந்த கொட்டையெல்லாம் எடுத்துடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப வேலை கிடையாது. முக்கியமாக இதில் அடுப்பில் வச்சு தாளிக்க வேண்டிய விஷயமே ஒன்றுமே இல்லைங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த கொட்டையெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துட்டு இதுவும் முழுக்க தண்ணியே ஊற்றாமல் ஒயிட் வினிகரில் தான் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மிக்ஸி ஜாரில் முதல்ல கடுகையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் போட்டிருக்கேன், நீங்கள் சாதா மிளகாய் கூட போட்டுக்கலாம். இதை நல்லா கொரன்னு அரைச்சிடுங்க முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம பேரிச்சம்பழம் சேர்க்க போகிறோம். பாருங்க, இந்த மாதிரி தான் அரைக்கணும், ரொம்ப அரைச்சிடாதீங்க. இப்போ பேரிச்சம்பழம் போட்டு மறுபடியும் அரைக்க போகிறோம். அப்போ அது சரியான ஒரு வடிவத்துக்கு வந்துடும். இப்போ இந்த பேரிச்சம்பழத்தையெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு ஓட்டிக்கலாம். ஓட்டுனதுக்கு அப்புறமா நம்ம வினிகர் சேர்த்துப்போம். அப்போ தான் நல்லா அரையும். இல்லாட்டி இப்போயே நீங்கள் வினிகர் போட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பாதியமாக தான் அரையும். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம். இது அரையிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. பல்ஸ் மோடில் வச்சே அரைச்சிக்கோங்க, நல்லா அரையும். இந்த மாதிரி பாருங்கள், எப்படி வெண்ணெய் மாதிரி அரைச்சிருக்கேன், இந்த மாதிரி தான் அரையணும். இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான், ஊறுகாய் ரெடி ஆகிடும். மிக்ஸ் பண்ணனாவே ஊறுகாய் ரெடி ஆகிடும். இது இந்த மாவில் பண்ண பொருள் இருக்கு இல்லையா, அதாவது சப்பாத்தி, பூரி, ரொட்டி, ப்ரெட்டு, இதுக்கு இது ரொம்ப சைட் டிஷ், ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் செய்யலாம். இந்த சாதத்துக்கு நிறைய சாப்பிட மாட்டாங்க அந்த ஊரில், இந்த மாதிரி ரொட்டிக்கு அதுக்கு தான் சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதில் நான் ஒரு பெரிய புடியாக ஒரு 100 கிராம் இருக்கும் சாம்பார் வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் இஞ்சி எடுத்திருக்கேன், சிகப்பு குடமிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன் சின்னதாக, ஒரு 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு சின்ன கேரட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் மாங்காய் துருவல் எடுத்திருக்கேன். நீட்டாக அதை கட் பண்ணிக்கலாம். துருவுனா ரொம்ப மையம் ஆயிரும், அதனால் நீங்கள் அந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே அளவாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம், ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம், முக்கோணமாக கட் பண்ணிக்கலாம், எப்படி வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் அந்த மாதிரி நீட்டாக தான் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது மெல்லிசாக நல்லா ஊறி வரும், டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நான் கண்ணாடி பவுலில் போட்டிருக்கேன், அதனால் கண்ணாடி பவுலில் தான் போடணுன்னு அவசியம் இல்லை, நீங்கள் எதில் வேண்டாமலே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வாய் அகலமாக இருக்கிறது, கலக்கிறதுக்கு வசதியாக இருக்கும்னு நான் இதில் போட்டிருக்கேங்க. இப்போ மாங்காயும் சேர்த்துக்கலாம். இஞ்சி மாங்காய் எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. சேர்த்து இப்போ இதில் உப்பெல்லாம் போட வேண்டாம், உப்பு தான் நம்ம மசாலாவில் போட்டிருக்கோம், அதுவே போகிறோம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பொருளுமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது நான் சாயந்தரமாக தான் பண்ணுறேன். இதை அப்படியே ராத்திரி ஃபுல்லாக மூடி வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது ஊற ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் வேணா செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எந்த வேலையும் கிடையாது. ஒரு அருமையான ஒரு பாரம்பரியமான மலைய முஸ்லீம்களின் ஒரு அச்சார் ரெசிபி. இப்போ அரைச்சி வச்ச இந்த பேரிச்சம்பழம் விழுத இதில் போட்டுக்கோங்க. போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் பாருங்கள், நிறைய அந்த மசாலா இருக்குது,
அதில் ஒரு 1½ ஸ்பூன் அல்லது அதுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூனோ இல்லை 1/2 ஸ்பூனோ வினிகர் போட்டு அதை நல்லா குலுக்கி தண்ணியே ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றாமல் இந்த வினிகரை மட்டுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட்டு, இஞ்சி, மாங்காய் எல்லாத்தையும் முதல்ல நல்லா கழுவிட்டு நல்லா துணியை போட்டு தொடச்சிடணும். சுத்தமாக ஒரு துளி தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் தான் கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு சின்ன துளி தண்ணி விழுந்தாலும் கூட இது கெட்டு பூரணமாக வந்துடும். மேலே பூஞ்சை வந்துடும். பூஞ்சை பூரணம் எல்லாம் ஒன்று தானே, அந்த வந்துடும். அதுக்காக அந்த தண்ணி இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை கலக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப அருமையான ஒரு அச்சார், ஒரு ஹெல்த்தியான அச்சார். கண்டிப்பாக பண்ணி பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த மலையா முஸ்லீம்களின் ஒரு அச்சார். நம்மளும் சேர்ந்து இந்தியாவில் இருக்கிறவங்களையும் சாப்பிடலாமே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.